இந்த திங்கட்கிழமை ஆகஸ்ட் மாதம் 18ஆம் தேதி இன்று நீங்க நல்லா இருப்பீங்க. இந்த நிகழ்ச்சியானது 100வது எபிசோடு இன்றைக்கு காண்கின்றது. ஆண்டவருடைய மேலான இரக்கத்தினால 100 நாட்கள் தவறாம காலைதோறும் இந்த வீடியோவை வெளியிடுவதற்கு தேவன் பெரிய கிருபைகளை செஞ்சிருக்காரு. இந்த நாள்ல ஆண்டவருக்கு நாங்க நிறைய நன்றிகளை செலுத்த இந்த காலையில உங்களோடு நாங்கள் இந்த விஷயத்தை பகிர்ந்து கொள்றோம். ஆண்டவர் உண்மையாகவே நம்ம வாழ்க்கையில ரொம்ப நல்லவரா இருக்கிறாருங்க. இந்த 100 நாட்கள் அனுதினமும் இந்த வீடியோவை, இந்த நிகழ்ச்சியை நீங்க நல்லா இருப்பீங்க என்றதான இந்த அற்புதமான நிகழ்ச்சியை பார்க்கிற கேட்கிற ஏராளமான பிள்ளைகள் அவங்க அதிகமா தங்க தனிப்பட்ட வாழ்க்கையில ஆஸ்வதிக்கப்பட்டாங்க என்பதை குறித்து தொலைபேசியின் வாயிலாக, வாட்ஸ்அப் டெக்ஸ்ட் மெசேஜ் மூலமாக, ஏன் நேரடியாகவே எங்களிடத்துல பல பேர் தெரிவிச்சிருக்காங்க. இந்த 100 நாட்கள் இதை வெளியிட தேவன் கிருபை செய்து இதன் மூலம் பல நூற்றுக்கணக்கான ஆத்துமாக்கள் ஆஸ்வதிக்கப்பட தேவன் தந்த இந்த மேலான தயவுகளை நினைச்சு இந்த நாள்ல கர்த்தருக்கு நன்றிகளை செலுத்துறோம். இந்த அருமையான இந்த வீடியோக்கள் வெளியிடப்படுவதற்கு இதற்கு பின்பதாக எத்தனையோ அன்பு சகோதரர்கள், அருமை தம்பிமார்கள் அவங்க பிரயாசப்பட்டிருக்காங்க, உழைச்சிருக்காங்க. அவங்களையெல்லாம் கர்த்தர் விசேஷமாக இந்த நாள்லயும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவர் நமக்கு எத்தனையோ நன்மைகளை நம்ம லைஃப்ல செஞ்சுக்கிட்டே இருக்காருங்க. அந்த நன்மைகளை எந்த அளவுக்கு நம்ம தனிப்பட்ட வாழ்க்கையில நினைக்கிறோமோ, சிந்திக்கிறோமோ, உணர்றோமோ, நம்ம ஃபீல் பண்றோமோ, அந்த அளவுக்கு நம்முடைய ஆன்மாவும் நம்முடைய வாழ்க்கையும் ரொம்ப ஆசீர்வாதமா இருக்குங்க. பல நேரங்கள்ல நம்மளால ஆண்டவருக்கு நிறைய நன்றி செலுத்த முடியல. ஏன்னா வாழ்க்கையில நம்ம அனுபவித்த சில கடினமான பக்கங்கள் இருக்கு இல்லைங்களா, பாதைகள், பக்கங்கள், அந்த பக்கத்தையே நம்ம பார்த்துட்டு இருக்கிறதுனால ஆண்டவருக்கு நம்மளால நிறைய நன்றிகள் செலுத்த முடியல. ஒரு நன்றி உணர்வை நம்மளால வெளிப்படுத்த முடியலங்க. வாழ்க்கையில இருக்கக்கூடிய சில மோசமான பக்கங்களை மட்டுமே நீங்க பார்த்துட்டு இருக்காதீங்க. உங்க வாழ்க்கையில அநேக நல்ல பக்கங்களும் உண்டு. எப்படி ஒரு நாணயத்திற்கு 2 பக்கங்கள் இருக்கிறதோ அதுபோல வாழ்க்கையிலையும் கூட 2 பக்கங்கள் இருக்கிறது. அந்த 2 பக்கங்களையும் நாம் கண்காணிக்க வேணும், கவனிக்க வேணும். அப்பதான் வாழ்க்கை முழுமை அடையும் அன்பானவர்களே. ஆனா பெரும்பான்மையான நபர்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சில பாதிக்கப்பட்ட பக்கங்களை, ஒரு பக்கத்தை மட்டுமே பார்த்துட்டு இருப்பாங்க. ஐயோ, எனக்கு உடம்பு சரியில்லையே, எனக்கு மனசு சரியில்லையே, என் குடும்பம் சரியில்லையே, எனக்கு கால் வலிக்குது, கை வலிக்குது, ஒரு கடன் தொல்லை, எனக்கு ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை துணை இது வரைக்கும் எனக்கு கிடைக்கல, சில மோசமான பாதிப்புகள் என் லைஃப்ல இருக்குன்னு சொல்லி அவங்களுடைய மனசும் எண்ணமும் நினைவுகளும் பாதித்த விஷயங்களையே யோசிச்சு நினைச்சு சிந்திச்சு அவங்களால அந்த ஆழமான சோகங்களுக்குள் இருக்கிறதுனால ஆண்டவருக்கு முழுமையான நன்றிகளை அவங்களால செலுத்த முடியறது இல்லைங்க. அப்படி செலுத்த முடியாததுனால அவங்க லைஃப்ல நல்ல விஷயங்களை ஃபீல் பண்ண முடியல. அவங்க வாழ்க்கையில ஒரு பெரிய வெற்றிகரமான வாழ்க்கையையும் அவங்களால காண முடியலங்க. இன்னைக்கு நான் சொல்றேன், அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, சில மோசமான பகுதிகள் உங்க லைஃப்ல இருந்துச்சுன்னா அது இருக்கட்டும், அதை பேசாம விட்டுருங்க. ஆனா இன்னொரு பக்கத்தை பாருங்க, அதுல ரொம்ப நல்ல விஷயங்களா இருக்கும். அதை நீங்க நினைச்சு அதற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்த பழகுங்க. ஒவ்வொரு நாளும் கூடுமானால் சில மணி நேரங்கள் ஒரு அமர்ந்த நிலையில, இல்ல முழங்கால் படியிட்டு அப்படியே கண்களை மூடி மனதின் ஆழங்களிலிருந்து ஆண்டவர் உங்களுக்கு தந்த நன்மைகளை சொல்ல ஆரம்பிங்க. இப்போ கர்த்தர் என்ன நல்ல ஆரோக்கியமா வச்சிருக்காருல்ல, என் தேவையெல்லாம் அவர் சந்திக்கிறாருல்ல, நான் ரொம்ப ஆசீர்வாதமா இருக்கேன்ல,
என் பயணத்துலலாம் எனக்கு நல்ல பாதுகாப்பு கிடைக்குதில்ல. என்னை நேசிக்கக்கூடிய நல்ல உறவுகள் எல்லாம் ஆண்டவர் எனக்கு தந்திருக்காருல்ல. என்னை கனப்படுத்தக்கூடிய மனுஷங்களாம் இருக்காங்க தானே. எனக்கு ஆதரவு கொடுக்கக்கூடிய சொந்தங்கள்லாம் எனக்கு இருக்காங்க தானே. என்னுடைய கடன்களை எல்லாம் நான் அடைக்கக்கூடிய வாய்ப்புகள் ஆண்டவர் எனக்கு ஏற்படுத்தி கொடுத்துக்கிட்டு இருக்காரு. இப்போ முன்ன விட என் லைஃப் பெட்டரா தானே ஆயிட்டு இருக்கு. இப்படி உங்க மனசுக்கு நீங்களே அழகான தகவல்களை கொடுத்துக்கிட்டே இருங்க. அதை நீங்க கண்களை மூடி உள்ளத்தின் ஆழங்களிலிருந்து நீங்கள் பெற்றதான நன்மைகளை ஒவ்வொன்னா நீங்க சொல்லி சொல்லி அதை உங்களுடைய ஆழ் மனசுக்குள்ள நீங்க உணர்ந்து பாருங்களேன். ரொம்ப நல்லா ஃபீல் பண்ணுவீங்க. அப்படி ஒரு நன்றி உணர்வை நீங்க வெளிப்படுத்தும் பொழுது நான் சொல்லட்டுமா, அந்த நாள் நீங்கள் ஜெயிக்கிற நாளாய் மாறுங்க. துன்பப்பட்டேன், நொறுக்கப்பட்டேன், காயப்பட்டேன், என்னை இப்படி ஏமாத்திட்டாங்க, இப்படி மோசப்படுத்துறாங்க, அப்படி ஆயிடுச்சு இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லி புலம்புறத கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிட்டு பெஸ்டா இருக்கக்கூடிய விஷயங்களை பேசி பேசி மகிழ்ந்து பாருங்க. அப்பாவுக்கு நன்றி செலுத்தி பாருங்க. உங்களுக்குள்ள துதி எழும்பும், நன்றி உணர்வு அதிகமாகும், ஸ்தோத்திரங்கள் அதிகமாகும். இப்படி அதிகமாக 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 நான் சொல்றேன், உங்க வாழ்க்கை ஜெயமா மாறுங்க. அற்புதமான நன்மைகள் உங்க வாழ்க்கையில குவிய ஆரம்பிக்குங்க. உத்தமமான ஆசீர்வாதங்கள் நீங்க நிறைவாய் பெற்றுக்கொள்ள ஆரம்பிப்பீங்க உங்க தனிப்பட்ட வாழ்க்கையில. இஸ்ரவேல் மக்களை நடத்துவதற்கு மோசே என்ற ஒரு அற்புதமான தலைவர் இருந்தார். அவருக்கு பிறகு இஸ்ரவேல் மக்களை நடத்துவதற்கு யோசுவா என்னும் அற்புதமான ஒரு தலைவர் இருந்தார். அந்த யோசுவாவின் காலம் கடந்த பிறகு இப்போ இஸ்ரவேலர்களை வழிநடத்தி செல்வதற்கு ஒரு அற்புதமான ஒரு தலைவன் இல்லை என்ற ஒரு ஏக்கங்கள் அவர்களுக்கு இருக்கும் பொழுது, யார் எங்களை முன்னின்று நடத்தி செல்வார்கள் என்ற கேள்விகள் இஸ்ரவேல் மக்களுக்கு இருந்தபோது கர்த்தர் இப்போ இஸ்ரவேல் மக்களோடு பேசுறார் பாருங்களேன். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 1 அதிகாரம் 2 வசனம். அதற்கு கர்த்தர், யூதா எழுந்து புறப்பட கடவன், இதோ அந்த தேசத்தை அவன் கையிலே ஒப்பு கொடுத்தேன் என்றார். தெய்வம் சொல்றாரு, நடத்துறதுக்கு மோசே இல்லைனாலும் யோசுவா இல்லைனாலும் யார் இல்லைனாலும் யூதா இருக்கிறான்ல, அவன் எழும்பட்டும், எழும்பு முன்னாடி போட்டோம், நான் ஜெயத்தை தரேன், சுகத்தை தரேன், விடுதலையை தரேன், வெற்றியை தரேன்னு அப்பா சொல்றாங்க. அப்போ உங்க வாழ்க்கையில பாதை காட்ட, வழிகாட்ட, துணை நிற்க அவர் இல்லை இவர் இல்லை என்று புலம்புவதை நிறுத்திவிட்டு யூதா என்னும் துதி, யூதாவின் துதி என்னும் நன்றி உணர்வு உங்களுக்குள் பெருக்கெடுத்து அதிகரித்து முன்னே செல்லுமே. ஆனால் அன்பான பிள்ளைகளே, இந்த நாள்ல நீங்க ஜெயிக்க வேண்டிய விஷயத்துல ஜெயத்தெடுப்பீங்க. நீங்கள் பெற வேண்டிய நன்மைகளை பெறுவீங்க. உங்க லைஃப்ல இருக்கக்கூடிய தடைகள் எல்லாம் விலக ஆரம்பிக்கும், மாற ஆரம்பிக்கும், அகன்று போக ஆரம்பிக்கும். ஆண்டவருடைய அளவற்ற ஆசீர்வாதங்கள் ஏராளமான விதத்துல உங்க வாழ்க்கையில சம்பூர்ணமா பொழிய ஆரம்பிக்கும். தீமை தன் வாயை மூடும். கொடுமைகள் எல்லாம் உங்க வாழ்க்கையை விட்டு நீங்கி போகும். தேவரகமான ஆசீர்வாதம் உங்க வாழ்க்கையில பெருக ஆரம்பிக்கும். கர்த்தருடைய கரமும் காருண்யமும் உங்களை அழகா உயர்த்துங்க. அப்ப நீங்க செய்ய வேண்டிய விஷயம் ஒரே ஒரு விஷயம்தான், நன்றி உணர்வை உங்களுக்குள்ள அதிகமா வளர்த்து கொள்ளுங்க. நன்றி நிறைந்த ஒரு இருதயத்தோடு வாழ்ந்திருக்கக்கூடிய ஒரு மனப்பக்குவத்தை நீங்க வளர்த்து கொள்ளுங்க. ஆச்சரியமான வெற்றிகளை உங்க சொந்த வாழ்க்கையில நீங்க காண்பீர்கள். அன்பானவர்களே, இஸ்ரவேல் ராஜாக்களில் பெரும்பான்மையான ராஜாக்கள் தங்களுடைய யுத்த சமயத்தில் யுத்த சேனைகளுக்கு முன்பதாக யுத்த வீரர்களை, யுத்த படைகளை நிறுத்தி பல நேரங்களில் தோல்வியை சந்தித்தார்கள். ஆனால் யுத்த நேரத்தில் அவர்கள் துதிக்கக்கூடிய ஆராதனை வீரர்களை முன்னிறுத்தி யுத்தத்திலே ஜெயத்தை எடுத்தார்கள். உங்க வாழ்க்கையில கூட ஒவ்வொரு நாளும் நீங்க நல்லா இருக்கணும்னா, வெற்றி காணணும்னா, நிறைய நன்றி உணர்வை வெளிப்படுத்துங்க. அதிகமா அப்பாவை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆழ் மனதிலிருந்து அப்பாவுக்கு நிறைய நன்றிகளை வெளிப்படுத்துங்க. மனதார அப்பாவை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு, நீங்க பிரமிக்கக்கூடிய அளவுக்கு
அழகழகான ஜெயங்கள் உங்க வாழ்வில் உண்டாகும். நீங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க. ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க. ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க. நிறைய ஃபீல் பண்ணுங்க. கவலையே இல்லை. கர்த்தர் செய்த நன்மைகளை, அப்பா இவ்வளவு என்ன நல்லா வச்சிருக்கீங்களே, இரவுல நான் படுத்து உறங்கினேன், காலையில என்னை அழகா எழுப்பி விட்டீங்களே, இன்னைக்கு எனக்கு வேண்டிய நன்மைகளை எல்லாம் தந்திருக்கீங்களே, நான் அனுபவிக்க வேண்டிய ஆசீர்களை எனக்கு சம்பூர்ணமாய் வர்ஷிக்க பண்ணியிருக்கின்றீரே அப்படின்னு சொல்லி நிறைய அப்பாவை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நிறைய ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. நிறைய தேவாதி தேவனுக்கு கணங்களை, மதிப்புகளை, மரியாதையை செலுத்தி பாருங்க. நீங்க ஆசீர்வதிக்கப்படுவீங்க. நீங்க பெட்டரா இருப்பீங்க. நீங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க. தேவனுடைய தேவரகமான ஆசீர்வாதங்கள், பல வெற்றிகரமான நன்மைகளை உங்க வாழ்க்கையில சம்பூர்ணமா தந்து உங்களை இந்த நாளிலும் ஆசீர்வதிக்கும். இந்த நாளிலும் கர்த்தருடைய துதி உங்களுக்கு முன்னாடி செல்லட்டும். ஜெயம் உங்களை முழுமையாய் சூழ்ந்து கொள்ளட்டும். இந்த நாள் உங்களுக்கு வெற்றியின் நாளாய் அமையும். அன்பானவர்களே, நீங்க இன்னைக்கு ரொம்ப நல்லா இருப்பீங்க. இன்றைக்கு பிறந்த நாள் காணக்கூடிய அன்பு சகோதரர் அழகப்பன், அருமை மகன் ஜே இனியவன், அன்பு சகோதரி டி துர்காதேவி, சிஸ்டர் வி மேரி, அன்பு பிள்ளைகள் ஏ காயத்ரி, ஜி ஐஸ்வர்யா, அதுபோலவே இன்றைக்கு திருமண நாள் காணக்கூடிய அன்பு தம்பதியார்கள் சகோதரர் ஃப்ரெட்ரிக் அசோக் குமார், சகோதரி அருள் தெரேசா. இவர்களுக்காக நம்ம ஜெபம் பண்ண போறோம். உங்களுக்காகவும் நான் விசேஷமா இன்னைக்கு நான் ஜெபம் பண்ண போறேன். கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ணலாமா? எங்கள் அன்பின் பரிசுத்தமுள்ள தூய தகப்பனே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சமூகத்தில் வருகின்றோம். இந்த ஆகஸ்ட் மாதம் 18ஆம் தேதி, இந்த திங்கட்கிழமை 100வது எபிசோடு இன்றைக்கு வெளியிடுவதற்கு தேவன் உதவி செய்தீரே. ஒவ்வொரு நாளும் தவறாமல் இதுவரைக்கும் 100 நாட்கள் நீங்க நல்லா இருப்பீங்க என்ற இந்த வீடியோவை வெளியிடுவதற்கு நீர் உதவி செய்தீரே. அதற்காக நன்றி. இதற்காக பிரயாசப்பட்ட, உதவிய, ஒத்துழைப்பு கொடுத்த ஒவ்வொரு அன்பு சகோதரர்கள், தம்பிமார்களை நீங்க ஆசீர்வதிங்கப்பா. 100 நாட்களும் இந்த அற்புதமான வீடியோவை பார்த்து, கேட்டு, ஜெபித்து, இதில் இணைக்கப்பட்டு ஆசீர்வதிக்கப்பட்ட ஏராளமான பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிப்பீராக ராஜா. உடைய கரம், கிருபை, தயவும் உடைய பிள்ளைகளை ஆஸ்வதிக்கட்டும். இந்த 100வது நாள்ல எங்கள் உள்ளங்கள் நன்றியால் நிறைந்திருக்கிறது தெய்வமே. நீர் செய்த நன்மைகள், நீர் அருளிய கிருபைகள், நீர் வர்ஷிக்க செய்த தானங்களை எண்ணி எண்ணி புகழ்ந்து நாங்கள் உம்மை போற்றுகிறோம். மனதார நாங்கள் உமக்கு நன்றிகளை செலுத்துகிறோம். இதயத்தின் ஆழத்திலிருந்து நாங்கள் உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரங்களை செலுத்துகிறோம் தேவனே. உடைய தயவும், உடைய கிருபையும், உடைய கரம், உடைய காருண்யம் உடைய பிள்ளைகளை உயர்த்தட்டும். மென்மேலும் பலப்படுத்தி சகாயம் பண்ணுங்க ராஜா. ஒரு நன்மையும் குறையாத சம்பூர்ணங்கள் பெற்று முடிய பிள்ளைகள் வாழ்ந்திருக்கும்படி நாங்கள் வாழ்த்தி ஒப்பு கொடுக்கிற ராஜா. இன்றைக்கும் உடைய பிள்ளைகள் தங்கள் வாழ்வில் இருக்கக்கூடிய சில மோசமான பகுதிகளை கண்டு, அதை பார்த்து தங்களை பாதித்து கொள்ளாத அளவுக்கு நீர் உடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து தெளிவுபடுத்தி, எத்தனை பாதகமான சூழல்கள் இருந்தாலும் ஆண்டவர் பாதுகாக்கிறாரே, தேவையை சந்திக்கிறாரே, தடையை நீக்கி போடுகிறாரே, காரியங்களை கைகூடி வர பண்ணுகிறாரே, எத்தனை நன்மைகள் ஆண்டவர் செஞ்சாரேன்னு சொல்லி அவர் செய்த நன்மைகளை, உபகாரங்களை நினைச்சு உமக்கு நன்றி செலுத்துகிற ஒரு இருதயத்தை அன்பான பிள்ளைகளாகிய ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும் நீர் தாமே நிறைவாக தந்து ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய அன்பு, தயவு, கிருபை, கரம், ஆசீர்வாதம் உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் சூழ்ந்து கொள்ளட்டும் தேவனே. தேவரீருடைய இரக்கமும் கருணையும் காருண்யமும் உடைய பிள்ளைகளை உயர்த்தும்படிக்கு நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். மனதார உடைய பிள்ளைகளை வாழ்த்தி நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் ராஜா. இன்றைக்கும் பிறந்த நாட்கள் காண்கின்ற, திருமண ஆண்டுகளை காண்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டுகளை, வருடங்களை நன்மைகளால் முடிசூட்டுகிற தெய்வமே, அன்பான பிள்ளைகளுக்கு நீர் தந்திருக்கக்கூடிய இந்த விசேஷமான தினத்துல, இந்த ஆண்டுல
சகல ரகமான நன்மைகளை நீர் உம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையை சம்பூர்ணமாய் வர்ஷிக்க செய்து, ஒரு நன்மையும் குறையாத நிறைந்த சம்பூர்ணங்கள் பெற்று சகலவற்றிலேயும் உம்முடைய பிள்ளைகள் வாழ்ந்து சௌக்கியமாய் சுகமாய் இருக்கும்படிக்கு பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவருடைய சிநேக பிரிய பாசமுள்ள நாமத்தினால் நம்முடைய பிள்ளைகளை மனதார வாழ்த்தி ஆசீர்வதித்து, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஆசீர்வதிக்கப்பட்ட நாமத்தினாலே நன்றி செலுத்தி ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமீன், 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 ஆமீன். இன்னைக்கு நீங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க.